இது ஒரு கதை அல்ல, இது ஒரு அனுபவம். பழனி, இந்த பேரை நீ கேட்கும்போது உனக்கு தோன்றுவது ஒரு கோவில், ஒரு மலை, ஒரு முருகன் சிலை. ஆனால் இந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆழ்ந்த உண்மை அங்கே காத்திருக்கிறது. ஒரு காலையில் சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. மலையடிவாரத்தில் மக்கள் திரளத் தொடங்குகிறார்கள். சிலர் மௌனமாக, சிலர் ஹரஹர முருகா என்று சொல்கிறார்கள், சிலர் அழுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே காரணத்திற்காக வரவில்லை, ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். அது அவர்களுடைய பாரம். ஒரு மனிதன், அவன் தோள்களில் ஒரு காவடி வைத்து நிற்கிறான். அவன் முகத்தில் சிரிப்பு இல்லை, அவன் கண்களில் ஓர் உறுதி, அவன் உடலில் பூண்டு, அவன் மனதில் ஒரு தீ. அவன் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் தூக்கும் காவடி மரம், மலர், அலங்காரம். ஆனால் அவனுக்குள் அது வேறொன்று. அவன் நினைக்கிறான், இந்த பாரத்தை நான் ஏன் தூக்குகிறேன்? அவனுக்கு நினைவில் வருகிறது அவன் வாழ்க்கை, அவன் தோல்விகள், அவன் துன்பங்கள், அவன் கேள்விகள், அவன் சொல்ல முடியாத காயங்கள். அவன் ஒவ்வொரு அடியும் எடுக்கிறான். அவன் தோள்களில் வலி அதிகரிக்கிறது, அவன் உடல் சோர்கிறது. ஆனால் அவன் நிற்கவில்லை, ஏனெனில் அவன் உள்ளே இருக்கும் பாரம் இதைவிட கனமானது. அவன் நடக்கிறான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு கதை ஓடுகிறது. இடும்பன் ஒரு சக்தி வாய்ந்தவன். அவன் 2 மலைகளை தூக்கினான். அவன் நினைத்தான், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் அவன் அறியவில்லை, அவன் தூக்கியது மலையில்லை, அவன் தூக்கியது அவன் அகம்பாவம். அந்த அகம்பாவம் அவனை கீழே தள்ளியது. அந்த நேரத்தில் முருகன் அவனை நிறுத்தினார். அவன் விழுந்தான், அவன் உடைந்தான், அவன் ஒப்புக்கொண்டான். அந்த ஒப்புதல் அவனை மாற்றியது. அவன் பக்தனானான். அந்த நாள் காவடி ஒரு வழிபாடு ஆனது. இந்த மனிதன் அந்த கதையை நினைத்து மெல்ல நடக்கிறான். அவன் மனம் மாற ஆரம்பிக்கிறது. நான் இதை வெல்ல வரவில்லை, நான் இதைவிட வருகிறேன். அவன் உடல் வலி மெல்ல மறைந்து போகிறது. அவன் உள்ளே ஏதோ கரைகிறது. அதே நேரத்தில் ஒரு பெண், அவள் தலையில் பால்குடம் வைத்துக் கொண்டு நடக்கிறாள். அவள் பேசவில்லை. அவள் கண்களில் ஒரு அமைதி, ஒரு துன்பம், ஒரு நம்பிக்கை. அவள் எடுத்துக்கொண்ட பால் வெறும் பால் இல்லை, அது அவள் மனம், அது தூய்மை, அது அன்பு, அது முழு அர்ப்பணம். அவள் ஒவ்வொரு அடியும் அவள் உள்ளத்தை சுத்தமாக்குகிறது. அவள் சிந்தனை மெதுவாக மாறுகிறது. நான் எதையும் கேட்க வரவில்லை, நான் என்னை கொடுக்க வருகிறேன். அவர்கள் மலை ஏற ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு படியும் ஒரு சோதனை. உடல் களைப்பாகிறது, மனம் சோர்கிறது. சிலர் நடுவில் உட்கார்கிறார்கள், சிலர் அழுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் எழுந்து நடக்கிறார்கள். ஏன்? ஏனெனில் அவர்கள் ஏறும் மலை வெளியில் இல்லை, அது உள்ளே. ஒரு தருணத்தில் அந்த மனிதன் நின்று சுவாசிக்கிறான். அவன் உணர்கிறான், அவன் தூக்கும் காவடி இனி சுமை இல்லை, அது ஒரு வழி. அவன் அகம்பாவம், அவன் பயம், அவன் துன்பம் அனைத்தும் கரைகிறது. அவன் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறான். மேலே கோவில் அருகில் ஒரு வேறு உலகம். அங்கே ஓர் அமைதி. அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். முருகன் நிற்கிறார். அவர் எதையும் அணியவில்லை, அவர் எதையும் பிடிக்கவில்லை. ஒரு தண்டம் மட்டும். அவர் பார்க்கிறார், அவர் பேசவில்லை. அந்த மனிதன் அவரை பார்க்கிறான். அவன் கண்ணீர் வருகிறது. ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் உள்ளே இருந்த பாரம் அது இல்லாமல் போய்விட்டது. அந்த பெண் அவள் பாலை எடுத்துக்கொண்டு முருகனின் மீது ஊற்றுகிறாள். அந்த பால் அந்த சிலையை தொடும்போது அவள் உள்ளம் உடைகிறது. அவள் அழுகிறாள். அது துக்கமில்லை, அது விடுதலை. அவர்கள் இருவரும் அங்கே நிற்கிறார்கள். முருகன் எதையும் தரவில்லை, ஆனால் அவர் எடுத்துக்கொண்டார். அவர்களின் பாரம், அவர்களின் அகம்பாவம், அவர்களின் பயம். அவர்கள் கீழே இறங்குகிறார்கள். அதே பாதை, ஆனால் அதே மனிதர்கள் இல்லை. அவர்கள் எதையும் பெறவில்லை, ஆனால் அவர்கள் இலகுவாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே அமைதி. அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், முருகன் ஒரு தெய்வமில்லை, ஒரு கண்ணாடி. அதில் நீ பார்க்கிறாய், நீயே. அந்த நொடி ஒரு மௌன குரல். பழம் நீ.